இந்த குரூப் யார் ஆரம்பிச்சா? எந்த அக்கேஷன்ல குரூப் ஆரம்பிச்சீங்க? நான் தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பாச குரூப் நான் தான் ஆரம்பிச்சேன். எப்பன்னு கேட்டா, என்னைய வந்து எங்க சித்தி வந்து வளர்த்தாங்க. ஆனா எந்த டச்சுமே கிடையாது எங்களுக்கு. ஒரு தடவை எப்படியோ நம்பர் கண்டுபிடிச்சு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. அதுல வந்து, "கண்ணா எப்புட்றா இருக்க? என் குழந்தை எப்புட்றா இருக்க?" நானே ஒரு சீனியர் சிட்டிசன் பார்த்துக்கங்க. அன்னைக்கு நான் அழுதுட்டேன். என்னையே இப்படி செல்லமா, பாசமா கூப்பிடுறாங்களே! ஏன் நம்ம ஒரு பாச குரூப்னு ஆரம்பிக்க கூடாது? எத்தனையோ பேர் பாசத்துக்கு, அன்புக்கு ஏங்கி இருக்காங்க. ஏன் ஆரம்பிக்க கூடாது? அப்படின்னு ஆரம்பிச்சு, இப்ப பார்த்தீங்கன்னா, என் கூட டச்சே இல்லாம இருந்தாங்க. தம்பி, தங்கைகள்லாம் ஃபாரின்ல. அவங்க இருக்காங்க. எங்க அம்மா, அப்பா இருக்காங்க. எங்க அம்மா, அப்பாவுக்கு 80+. 80+. டெய்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாங்க. அது எனக்கு ஒரு டானிக்கா இருக்கு. காலையில எழுந்திரிச்சோன்னா அவங்களோட இத நான் பார்ப்பேன். என்னுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க சார். அப்போ என்னுடைய பிரதர் என்ன பண்ணான், டெல்லியில உள்ளவன், எப்படியாவது நம்ம எல்லாரையும் ஒண்ணா சேர்க்கணும். நம்ம ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். இதுக்கப்புறம் 20 வருஷமா பிரிஞ்சு இருந்துட்டோம். அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்ல தான் எங்க எல்லாரையும் ஒண்ணா இணைச்சி, ஒரே பாலமா எங்க அம்மாவோடைய இதய துடிப்பு. நாங்க எல்லாருமே எங்க அம்மாவோடைய இதய துடிப்பு. அதனால மகாவின் இதய துடிப்பு. உங்க அம்மாவோட இதய துடிப்பு இப்போ ஒரு குரூப்ல வந்து இணைச்சு எல்லாரையும் பிரதர் சிஸ்டர்ஸ். அதுல எங்களுடைய துக்கங்கள், சந்தோஷங்கள், அடி தடி, சண்டை, சந்தோஷம் எல்லாமே உண்டு. இவங்க எல்லாரும் பயங்கர சென்டிமெண்டா சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆரம்பிக்கும் போது இந்த காரணம் அந்த காரணம் அப்படின்ட்டுலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த குரூப்பையுமே ஸ்டார்ட் பண்ணல. நான் எல்லா குரூப்லயும் இருக்கேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சுன்னா, யூஸ்வலா டெத் எல்லாம் வந்துச்சுன்னா அப்பதான் நம்ம எல்லா கசினும் மீட் பண்ணுவோம். டச் விட்டு போச்சுன்னா அப்பையிலேருந்து ஒரு டச் பண்ணுவோம் இல்லையா? அப்பையிலேருந்து பேச ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை ஆல்ரெடி குரூப் இருக்கும். நம்மள அந்த டெத்தில் பார்த்த உடனே, "ஓ நீ இருக்கியா? ஆட் பண்ணலாம்" அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கும். நமக்கு அதில் என்ன பேசுனாங்கன்னே தெரியாது. நம்மளையும் ஜாயின் பண்ணிட்டாங்களே, நம்மளும் ஆக்டிவாக இருப்போம், நம்ம பேசுவோம். நமக்கு யாருமே அப்போ ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்மள ஞாபகமே இருக்காது. எப்போ ஒரு குரூப் ஆக்டிவா இருக்கு? ஆக்டிவா இருக்குது என்னோட பேத்திகள், கிராண்ட் டாட்டர்ஸ். டெய்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்கூல்ல நடக்கிறது, அவங்க ஸ்போர்ட்ஸ் வின் பண்ணது, அவங்க டான்ஸ் ஆடினது எல்லாம் டெய்லி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதை டெய்லி நான் அது எனக்கு ஒரு டானிக். டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்க. என்ன மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க? ஃபோட்டோஸ், டான்ஸ் ஃபோட்டோ, மியூசிக் ஃபோட்டோ, வாழ்த்தனம் பண்றது, வீட்டில் அம்மா திட்டுறது, ஸ்கூல் போறது, சகலமும். நீ என்ன சாப்பிட்ட, நான் என்ன சாப்பிட்டேன், நல்லா இருக்கிறீங்களா. ஈவினிங் வந்து வீடியோ கால் சாட் பண்ணுவோம். எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கும்போது தாங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவா இருக்கும். பாதி பேர் ஆன்லைன்ல இருப்பாங்க, பாதி பேர் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பிளட் வேணும்னு நான் குரூப்ல மெசேஜ் போடுறேன். 10 நாள் கழிச்சு இந்த பிளட் இருக்குன்னு கேட்டா அந்த ஆள் செத்தே போயிட்டா. எப்படிங்க சார் நான் வந்து பிளட் கொடுக்க முடியும் அவருக்கு? ஒரு ஏஜென்சிக்காக நம்ம மெசேஜ் போட்டிருக்கோம். அப்பவே நீ பார்க்கலாம். ஆனா நீ ஆன்லைன்ல தான் இருப்ப. குரூப்ல டபுள் டிக் ஆகும் சார். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்போ ஃப்ரீயா இருப்பாங்களோ. ஆனா ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நான் இங்க இருக்கேன், நான் ட்ரிப்பு போயிருக்கேன். மேம் சொன்னாங்கல்ல காலையில நான் சாப்பாடு போட்டோ எடுத்து அனுப்புவேன்னு. அது வந்து ஒருத்தர் அனுப்புனா பரவாயில்ல சார். குரூப்ல இருக்க 20 பேர் அனுப்புனா என் போன்ல ஸ்டோரேஜ் பத்துமா?